இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குன்றதை எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முதல்ல கண்டறியுது? அதுதான் எங்களுடைய வேலையை. அதுக்கு தானே வந்து இந்த பொறுப்பு, இந்த விளையாட்டுத்துறையை உருவாக்குனதே கலைஞர் அவர்கள் தான். தனியா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி வருகின்ற அந்த டேலண்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சு அவங்கள நர்ச்சர் பண்ணி அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் விளையாட்டுத்துறை துவங்கப்பட்டது. பவானி தேவி வந்து கிட்டத்தட்ட 19 இயர்ஸாக அவங்க வந்து எஸ்டிஏட்டோட சப்போர்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து சிடிஎஸ் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, அதில் என்ரோல் ஆகி இப்போ கண்டினியூஸாக அரௌண்ட் 19 இயர்ஸாக வந்து எங்களுடைய எஸ்டிஏட்டோட டைப்பில் இருக்காங்க. இப்போ அவங்க எலைட் ஸ்கீமில் வந்து இயர்லி வந்து அவங்களுக்கு 30 lakhs வந்து நம்மளுடைய அரசு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுது. அவங்களுடைய அவங்க வின் பண்ணாங்கன்னா அது தனி இன்சென்டிவ், கேஷ் இன்சென்டிவ் தனி. இப்போ இதுல வந்து அவங்களோட மெடிக்கல் செலவு, அவங்களோட டிராவல், அவங்களுடைய ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய அரசு தான் பார்த்துக்குது. அவங்க தான் வந்து 11 டைம் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்லி விமன் டு டூ தட். அண்ட் இப்போ வந்து அவங்க ஷோல்டர் இன்ஜுரிக்காக அவங்க ரிஹாப்ல இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்காங்க. அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. நாங்க உடனே இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமா அவங்க இப்போ வரப்போற ஏஷியன் கேம்ஸ் இந்த வருஷம் நடக்குது, அதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுலயும் நிச்சயமா வின் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ஸ்க்கும் அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் இன்னும் நிறைய பெருமை சேர்த்து கொடுப்பாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.